கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த ஓய்வு நாள் மாலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலும் தேவன் அந்த வார்த்தை என்கிற மன்னாவை கொடுத்து அந்த வாரத்துக்கு அந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்முடைய வாழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படி நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவருடைய பக்கமாய் திருப்ப நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சிலரை நான் சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம் ஐயா, நல்ல சத்தியெல்லாம் நல்லா நான் கேட்குறோம், எவ்வளோ சத்தியங்கள் நாங்கள் கேட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாங்கள் இழந்தவர்களாகவே தான் இருக்கிறோம். ஒரு சந்தோஷம் என்பது எங்களுடைய வாழ்வில் நிறைவாயிருப்பது இல்லை. இதை நிறைய பேர் சொல்லுகிற காரியம். ஆவிக்குரிய சபைக்கு தான் போயின்னு இருக்கிறையா, சத்தியத்தை நல்லா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலும் ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களை அறியாமலே குடும்பத்தில் ஒரு சமாதானம் இழந்து போயிருக்கிறது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பிள்ளை ஆலயத்துக்கு வருகிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க ஐயா, ஆனாலும் பிள்ளை விழுந்து போகிறான், பாவத்தில் விழுந்து போகிறான், என்ன செய்வதென்றே தெரியல. அப்படி என்று சொல்லுகிற எத்தனையோ பேர்களை பார்க்க முடிகிறது. நிறைய ஆவிக்குரிய சபைக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே நிகழ்கிற இந்த காரியங்கள், அவர்கள் கேட்கிற ஆசீர்வாதத்தை பெற்றையா, நான் ஆசீர்வாதங்கள் நான் பெற்றிருக்கிறேன், ஆனா என் பிள்ளையை இழந்து விட்டேன், சந்தோஷத்தை இழந்து விட்டேன், சமாதானத்தை இழந்து விட்டேன், ஆசீர்வாதங்களை பெற்று என்ன பயன், நன்மையை பெற்றேன் என்று சொல்கிற என்ன பயன் ஐயா, ஒன்றுமே இல்லை. அப்படி என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், பாவத்தை குறித்ததான ஒரு தெளிவு இல்லாததுதான், பாவத்தை குறித்ததான ஒரு செய்தி இல்லாதது என்று, பாவங்களை குறித்து பாவங்களை சுட்டி காண்பிக்கிற செய்திகள் என்று இல்லை. பாவங்களை சுட்டி காண்பிக்கிற செய்தியை கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. நமக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஓடுகிறோம், அபிஷேக ஆராதனை என்று சொன்னால் ஓடுகிறோம், விடுதலை என்று சொன்னால் ஓடுகிறோம். ஏன்னா விடுதலை சும்மா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆசீர்வாதம் சும்மா கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆராதனைக்கு போறது இல்லை, பாடல்ல துதி ஆராதனை கலந்துக்கிறது இல்லை, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் ஈடுபடுறது இல்லை. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு வேணும். என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும் ஐயா, எனக்கு சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் ஆவிக்குரிய சத்தியத்தை நல்லா தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா சமாதானம் இல்லை, இழந்து போய் இருக்கிற என் பிள்ளை இழந்து விட்ட, பாவத்தில் விழுந்து போய் விட்டான் அப்படின்னு கண்ணீர் சிந்துற எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது. அந்த குடும்பங்களிலே எனக்கு மீண்டுமா அந்த பிள்ளைய கிடைப்பானா, என் மகன் மீண்டுமா எனக்கு கிடைப்பானா, மீண்டுமா அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, மீண்டுமா அந்த சமாதானம் கிடைக்குமா, எத்தனையோ குடும்பங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பாவத்தை சொல்றதே கிடையாது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் விடுதலை அபிஷேகம் எல்லாம் கிடைச்சிரும், வந்தனா உனக்கு அபிஷேகம், அந்நிய பாஷை, இதுக்கு ஒரு மீட்டிங், அப்படி என்று சொல்லி போலித்தனமான ஒரு ஆவிக்குரிய பயணம். உண்மையான ரட்சிப்பு என்பது சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற இடத்துல தான் இருக்குது. உண்மையான விடுதலை என்பது எங்க இருக்கிறது? வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும் போதுதான் இருக்குது. சத்தியத்தை அறியாத இடத்துல விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் அந்த இடத்துல கிடையாது. அப்ப எனக்கு இது வேணும்னாக்க பாவம் அறிந்து கொள்ளணும், நான் எது தப்பு செய்கிறேன், ஒரு தகப்பனை போல ஒரு சிட்சிக்கிற காரியம் வேண்டும், ஒரு தகப்பனை போல கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் வேண்டும். அப்படி உணர்த்தக்கூடிய இடங்கள் நமக்கு கிடைப்பது இல்லை. அப்படி கிடைத்தாலும் நாம நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது கிடையாது. இதான் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இழப்பதற்கு காரணம். சமாதானம் குடும்பத்தில் இழக்கிறதுக்கு காரணம் அதுதான், சந்தோஷ குடும்பத்தில் இழப்பதற்கு காரணம் அதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்ப லேட்டஸ்டா ஒரு செய்தி, வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது வனாந்தரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கப்பட்டாங்க. அப்போ வனாந்தரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். இப்படியே ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். வனாந்தரம் என்பது நம்மிடம் இருக்கிற தவறுகளை நாம் அறிந்து கொள்வதற்காக, ஆண்டவர் அதை நமக்கு சுட்டி காண்பிப்பதற்காக தான் வனாந்தர பயணம்.
சில பாடுகள் அனுமதிக்கப்படுகிற காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. இதை புரிந்து கொள்ளாமல் நாம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் இது சும்மா கிடைச்சா போதும், தொட்டா இதெல்லாம் நடக்கணும், அங்க போய் பார்த்தா இதெல்லாம் நடக்கணும், இப்படிதான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய பயணத்தில் அந்த தெளிவு இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது வேதனை அளிக்கக்கூடிய காரியங்கள், வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நன்றாக அறிந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவேல் 1வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கூப்பு கதறுகிறது, நதிகளின் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று, அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை அது பட்சித்து போட்டது. அக்கினி வனாந்தரத்துடைய மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. ஏன் இது பட்சித்து போடுகிறது? வனாந்தரம் நல்ல ஒரு நீரூற்று இல்லை, நல்ல ஒரு சத்தியத்தை பாவத்தை சொல்லி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஆவிக்குரிய பயணம் இல்லை, நம்மை தகுதிப்படுத்துகிற ஆவிக்குரிய அந்த ரட்சிப்பை நோக்கி ஓடுகிற சபைகள் இன்று குறைந்து போய்விட்டது. அமெரிக்க தேசத்தில் ஆலயங்கள் எல்லாம் ஓட்டல்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் யாருக்கு இந்த காலங்களிலே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே யாருக்கு தேவைப்படுகிறார் அப்படி என்று சொல்லி பார்ப்பீர் என்று சொன்னால், எனக்கு கஷ்டம் இருக்கும்போது ஆண்டவர் வேணும், எனக்கு தடைகள் வரும்போது ஆண்டவர் வேணும், எனக்கு யாராவது ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டா ஆண்டவர் வேணும், எனக்கு தான் எல்லாமே இருக்குது, நான் ஏன் ஜெபிக்கணும், எனக்கு எல்லாமே இருக்கு. அமெரிக்க தேசத்தில் இன்னைக்கு நிகழ்கிற நிகழ்வு அதுதான். எல்லாமே எனக்கு இருக்குது, நான் ஏன் ஜெபிக்கணும், நாமே ஏன் ஊழியம் செய்யணும், நான் ஏன் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார், நல்ல வீட்டை கட்டிட்டு இதுக்கு மேல எல்லாத்துக்கும் ஊழியம் செய்யணும், இதுக்கு மேல் நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் இந்த சமாதானத்தை இழக்க செய்திருது. வேற ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் அதுதான். நல்ல ஒரு நீரூற்று இல்லை, அதனால்தான் வாழ்க்கை தீந்து போகிறது, வாழ்க்கை அழிந்து போகிறது. நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய, அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சத்திய வசனம் இன்னைக்கு நமக்கு இல்லை. நம்முடைய பயணம் எல்லாம் அப்படி இருக்குது. உலகத்தில் வாழறதுக்காக தான் ஆண்டவரை தேடுகிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளவு பேர் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களிலே எத்தனை பேருக்கு இந்த உலக ஆசீர்வாதம் இரண்டாவது தான், முதல்ல ரட்சிப்பு வேண்டும், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு எடுத்தாலும் தேவனை போய் சந்திக்கணும், அந்த எண்ணங்களோடு நம்ம எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம்? யோசித்து பாருங்க. இல்லை, நம்முடைய ஆராதனை தேவனை தேடுகிறது எல்லாமே எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், பிள்ளைகளை பிறக்கணும், வீடு கட்டணும், வெளிநாட்டுக்கு போகணும், நோயெல்லாம் நல்லா ஆகணும், இந்த உலகத்தை பார்த்து தான் இருக்கிறது. ஆசீர்வாதங்களும் உலகத்தை பார்த்தா இருக்கு. நம்ம ஜெபஜீவியம், ஆவிக்குரிய பயணம் எல்லாம் அந்த உலகத்தை பார்த்து தான். அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து கிடையாது. அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து பயணிப்போம் என்றால் எந்த பாடுகள் வந்தாலும் சரி தேவனுக்காக நிற்போம். நாம எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிற்போம். யார் என்ன சொன்னாலும் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். இன்னைக்கு முடியலையே. ஏன்? காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நீரூற்று அண்டையிலே நம்முடைய வாழ்வு இல்லை, சத்தியத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை பயணம் இல்லை. அதனால நம்மால கனிகளை கொடுக்க முடியல. கனிகளை கொடுக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது அது வேதனை அளிக்கிறது. அதுதான் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 7வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், தேசத்தின் மழை பெய்யாதபடியினாலே சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. தண்ணி இல்லைங்க, ஆறு வற்றி போயிடுச்சு. தண்ணி இல்ல, ஆறு வற்றி போயிடுச்சு. நல்ல செய்தி இல்ல, வாழ்க்கை வற்றி போயிடுச்சு. பாவத்தை சுட்டி காமிச்சு நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய செய்தி இல்லை. நீ செய்யறது தவறு, நீ அந்த பாதையில போகாதே, இப்படிதான் நீ போகணும் அப்படி கத்துக் கொடுக்கிறவங்க இல்லை இன்னைக்கு. அப்படி கண்டித்து உணர்த்தக்கூடிய செய்திகள் இன்னைக்கு குறைந்து போயிடுச்சு. அதனால வாழ்க்கை தீந்து போன ஒரு வாழ்வு, ஒரு ஆசீர்வாதங்களை இழந்த நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது, தடுமாறி கொண்டிருக்கிறது. வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
இன்னைக்கு என்னுடைய வாழ்வு உலகத்தில் இருக்கிற இன்பங்களையும் உலக ஆசீர்வாதங்களை மட்டும் தேடி இருக்கிறதா, அல்லது அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இருக்கிறதா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க ஆலயத்துக்கு போறீங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, எல்லாம் எதற்குன்னு பாருங்க. எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என் பிள்ளைக்கு இது வேணும், என் கணவனுக்கு, என் மனைவிக்கு. அழைப்பின் நோக்கத்திற்காக நீங்க என்னைக்காவது நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய காரியங்களிலே பயணம் செய்திருக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம். அழைப்பின் நோக்கம் நிறைவேறாததுக்கு காரணம் இதுதான். தேவன் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார், இல்லை என்று மறுக்கவில்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய நீதியையும் அவர் ராஜ்யத்தையும் தேடு, எல்லாம் உங்களுக்கு ஆமா கொடுப்பாரு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அவர் கொடுக்கிறேன்னு சொன்னதை போய் கேட்கறது எப்படி இருக்கிறது? உனக்கு வேலையை கொடுத்துட்ட, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா, ரெடி ஆயிடுச்சு அப்படி சொன்ன பிறகு மீண்டுமா எனக்கு வேலை கொடு வேலை கொடுன்னு போய் கேட்டானு சொல்லுவாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இதுதான் கேட்பாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன நடக்குது? வேண்டாம், நீ ரிஜெக்ட், நீ தகுதி இல்லை, போ, துரத்திடுவாங்க. இன்னைக்கு அதுதான். இவையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். ஆனா நீ செய்ய வேண்டிய நீதியோ ராஜ்யத்தை தேடு. தேவனுக்குரியது என்ன, அழைப்புக்குரியது என்ன, உன் எதற்காக பிடிக்கப்பட்ட அதுல நீ பயணம் செய். இதுதான் வேதம் சொல்லுது. என்னைக்காவது அதுல பயணம் செய்யும்படியாய் உங்கள் வாழ்வு இருக்குதா? நல்ல மீண்டும் சொல்ற, நல்ல சபைக்கு போயின்னு இருக்கிறோம், நல்ல சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், சமாதானம் இருக்குதா? இழந்த சமாதானத்தை உன்னால பெற முடியுமா? எல்லாம் யோசித்து பாருங்க. பாவத்துடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியுதா? உன் பிள்ளைய ரட்சிக்க முடியுதா? இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டோம். காரணம் என்ன? ஆவிக்குரிய காரியங்களிலே நீ எங்கு நடக்கணும்ன்றதை உணராம நடந்து கொண்டிருக்கிற. எந்த பாதையிலே உன்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்துடாது. அதேதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். ஆமோஸ் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையே நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிடுச்சு. மழை பெய்யல, காஞ்சிடுச்சு. நல்ல சத்தியம் இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, சமாதானம் இல்ல. எடுப்பதற்கு காரணம் சத்தியம் இல்லாததுங்க, பாவத்தை உணராததுங்க. நான் செய்யறது தவறு என்கிற உணர்வு நமக்கே இல்லை. அதுதான் அங்க இருக்கிறது. நாம செய்யறதால நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் ரொம்ப மேதாவி தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியுமா, இப்படிதான் ஓடுறோம் நாம. என் மேல என்ன இருக்குது தெரியுமா? நிறைய பேர் சொல்ற காரியம், என் மேல என்ன இருக்கு தெரியுமா? நல்ல ஆவி. இன்னைக்கு பாட்டு பாடணும், கர்த்தர்கரை என் மேலங்க கடுகளவும் பயம் வராதுன்னு. உன் மேல அந்த அபிஷேகம் இருக்குதுன்னா உனக்கு பயம் வரணும், வரலாமா? வரக்கூடாது. ஆனா பயம் இருக்குது, ஆனா ஆவியானவர் இருக்கிறாருன்றோம். இப்ப யார் இங்க பொய் சொல்றது? இந்த இடத்துல தவறு நிகழ்வதற்கு காரணம் யார்? நாம தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உங்களை சீர்படுத்துங்க, உங்களை சீர்படுத்தி கொண்டு ஓடுங்க. ஆவிக்குரிய காரியங்கள், அழைப்பு இதெல்லாம் ஓடணும் அப்படின்னு இல்லைங்க. ஆவிக்குரிய காரியங்களா, ஏன் ரட்சிப்பு, என் பரிசுத்த வாழ்வு, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது, முதல்ல இதை தேடுங்க. பின்பு ஆசீர்வாதங்களை குறித்து, பிள்ளையை குறித்து, கணவனை குறித்து, அங்க எதனா ஒண்ணுனாக்கா நாம ஜெபிக்கிறத விட்டுறோம், ஊழியம் செய்கிறத விட்டுட்டோம். நீ அப்படி சொன்னல, அதனால இந்த ஊழியத்தை நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ அப்படி பண்ணிட்டல, அதனால நான் இதை மறந்துருவேன். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு கஷ்டம்? நன்றாக யோசித்து பாருங்களேன். நீங்கள் சபைக்கு போகிறதா இருந்தாலும், ஜெபிக்கிறதா இருந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களை எந்த விதத்திலே நீங்கள் எப்படி பங்கு பெறுகிறதா இருந்தாலும், நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிற முதலாவது காரியம் எதுவாக இருக்கணும் தெரியுமா? உங்கள் பரிசுத்தத்தை குறித்ததான காரியம் இருக்கணும், உங்கள் ரட்சிப்பை குறித்ததான காரியம் இருக்கணும், உங்களிடம் இருக்கிற தீமைகள் விலகுகிற காரியங்களா இருக்கும். இதை விளக்காமலே, இதை குறித்து நீங்க பார்க்காமலே
அவர் கொடுக்கிறேன்னு சொன்னதை போய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு. உங்களுக்கு என்ன எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகள் நூற்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா அதற்கெல்லாம் போஷிக்கிறார். அதற்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். உனக்கு செய்ய மாட்டாரா? அவருடைய சாயலாக இருக்கிற உனக்கு செய்ய மாட்டாரா? உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, இயற்கை ஒரு புறமாய் சிருஷ்டிக்கப்பட்டது, மிருக ஜீவன்கள் ஒரு புறமாய் சிருஷ்டிக்கப்பட்டது, ஒரு புறமாய் மனிதனையும் அப்புறமேட்டு பின்பு சிருஷ்டிக்கிறார். இப்படி சிருஷ்டிக்கும் போது இந்த உலகத்திலே ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒருவர் கூறியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதில் ஜீவராசிகள், உயிரினங்கள், மிருகங்கள், மனிதர்கள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் மிருகங்கள், இவைகள்லாம் எத்தனை சதவீதம் இருக்குது இந்த பூமியில் அப்படின்னாக்கா 10% தான் இருக்குதா. 90% இயற்கை தான் இருக்கிறதா. கடல், செடி, கொடி இதெல்லாம் 90%. இதில் எலும்புள்ள, முதுகெலும்புள்ள ஜீவராசி எவ்வளோ இருக்குது? இந்த 10ல் 2% என்னவோ தான் இருக்குதான். எவ்வளோ? 2%. இந்த மீனில் முதுகெலும்பு இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? மிருகங்களுக்கு, நிறைய மிருகங்களுக்கு முதுகெலும்பு இருக்கும். முதுகெலும்பு இல்லாத பிராணிகள் எவ்வளவு இருக்குன்னா 1% என்னவோ தான் இருக்குதான். இதில் மனிதர்களாக இருக்கிற நாம் எவ்வளோ இருக்கிறோமா? 1%க்கும் கீழே தான் இருக்கிறோமா. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய படைப்பில் நாம் எவ்வளோ இருக்கிறோம்? 100%, 1%க்கும் கீழே தான் இந்த மனிதர்கள் இந்த பூமியிலுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி இந்த 1%க்கும் குறைவாக இருக்கிற மனிதராக இருக்கிற நாம தான் ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உணர்ந்து செயல்படுகிற ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இப்போ நாம எவ்வளவு முக்கியம் இல்லை? ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் அதில் எவ்வளவு முக்கியம். அப்போ நாம என்ன செய்யணும்? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? அழைப்பு நோக்கத்தில் தான் இருக்கணும். அழைப்பு நோக்கத்தில் தான் நீ ஓடணும். அப்போ ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற காரியம் இவையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீ கேட்கலாம், உனக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அதன் பின்பு நீ கேட்கிறாய் என்று சொன்னால் புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம். தேவன் உனக்கு கொடுப்பார், இல்லைன்னு சொல்லல. எல்லாத்தையும் தேவன் உனக்கு கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீ தேட வேண்டியது என்ன? ஆண்டவர் சமூகத்திலே, ஆலயத்திலே போய் உட்காரும் பொழுது, ஒரு ஜெபக்கூடுகையிலே உட்காரும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நீ தேட வேண்டியது எது? யோசித்து பாருங்க. நல்ல ஜீவ தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட ஒரு செடி ஆனது நல்ல கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப நானு எங்க நடப்படணும்? நல்ல தண்ணீர் ஓற்றண்டையிலே நடப்படணும். அப்போ என் வாழ்க்கையை நான் அங்கதான் அமைக்கணும், வேற எங்கேயும் அமைக்க கூடாது. என் வாழ்க்கையை அங்கதான் அமைக்கணும். நாம வேற எங்கேயோ அமைச்சுன்னு இருக்கிறோம், வேற எங்கேயோ நகர்த்தி கொண்டிருக்கிறோம், வேற எங்கேயோ நம்முடைய வாழ்வு இருக்கிறது. அதுதான் சாலமோனின் உன்னத பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு 4வது அதிகாரத்திலே 15, 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, தோட்டங்களுக்கு நீரூற்றும், ஜீவ தண்ணீர் துறவும், லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் நம்முடைய தோட்டத்திற்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை அவர் புசிப்பார். அவர் தோட்டத்தில் வந்து அந்த அருமையான கனிகளை புசிப்பார். எப்பொழுது நீ எழும்பும் அழைப்புல நில்லு. நல்ல நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு தான், ஒரு செடிக்கு தான் நல்ல கனி உள்ள ஒரு வாழ்வு. அந்த கனி உள்ள ஒரு வாழ்வு இருக்கிற அந்த லீபனோன் மரத்தை தான், கேதுரு மரத்தை தான் தேவன் என்ன செய்கிறார்? அதை ருசிக்கிறார், அதை முகருகிறார், அதை நேசிக்கிறார். அப்ப நான் எங்க நடப்படணும்? என் வாழ்வு எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எனக்குள்ள வேணும், அபிஷேகம் வேணும், வர வேண்டும், ரட்சிப்பு வேண்டும், பரிசுத்த ஆவி வேண்டும், தரிசனம் வேண்டும். ஆனா இதெல்லாம் நீங்க கேட்கறீங்க, ரொம்ப நல்லது. ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிறாரு? ஓ இதெல்லாம் கேட்கிறாரு, இதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டாக்கா ஒரு சுவிசேஷம் சொல்ல கிளம்பிட என் பிள்ளை ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை ரட்சித்து விடும், என் பிள்ளை எப்படியாவது எனக்கு என்ன எழும்பிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா நாம இதெல்லாம் கேட்கறது எதுக்கு தெரியுமா? வீடு கட்டுறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு,
வேலை கிடைக்கிறதுக்கு, சுகம் கிடைக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் எதை கொடுப்பேன்னு சொன்னாரோ அதற்காக நாம இதெல்லாம் கேட்கிறோம். ஆண்டவர் தான் கொடுக்கலன்னு சொன்னாக்கா நீ அதெல்லாம் கேட்கறத ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீ கேட்கிற அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீ தேட வேண்டியது எது அதை தேடுன்னு சொல்றாரு. நாம் அதை தேடுறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. நல்ல நீரூற்றண்டையிலே நட்டப்பட்ட ஒரு செடியாய் லீபனோன் கேதுரு மரமாய் இருந்தால்தான் நேசர் அதை என்ன செய்தாராம், அதை நேசிக்கிறார் நேசர். அதான் வேதம் சொல்லுகிறது, வாடை எழும்பு என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து அந்த அருமையான கனிகளை அவர் புசிப்பார். அங்க வருவார், அங்கதான் தேவன். இல்லைன்னா நீ பெற்றதெல்லாம் உலகத்துக்காக என் பிள்ளை எப்படியாவது ரட்சியும் அப்பா. அந்த பிள்ளை பாவத்தில் தள்ளினது யாரு? நீ தான் தள்ளின. நீயே தள்ளிட்டு ஆண்டவரை ரட்சினாக்கா, நீ தான் அவனுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தது, நீ தான் அவனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்தது, நீ தான் அவன் பாவம் செய்ய தூண்டுனது, எல்லாம் செய்தது நீ தான். பின் ஆண்டவரை என்ன ரட்சிங்கன்னு கேட்கறது என்ன நியாயம்னு தெரியல. ஒரு அர்த்தமில்லாத ஒரு ஆவிக்குரிய பயணம். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிற நாம எதை கேட்கணும்? என் பிள்ளைக்கு சின்னதுல இருந்து சத்தியத்தை போதியுங்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க, நம்பிக்கையை ஊட்டி விடுங்க. அது நல்ல நீரூற்றண்டையிலே நடப்பட்ட ஒரு மரமாய் மாறட்டும், நல்ல தேவனுக்குள்ள வளரட்டும். கலையெல்லாம் பிடுங்கி அது நல்ல பாவத்தை எல்லாம் விட்டு அது வெளியே வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அதை கற்றுக் கொடுங்க. அதை கற்றுக் கொடுங்க. நல்ல சுத்தமான சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. தேவனை தேடணும்னு கற்றுக் கொடுங்க. ஆலயத்துக்கு போகணும்னு கற்றுக் கொடுங்க. பிள்ளைக்கு அந்த சின்ன வயதிலே கற்றுக் கொடுங்க. ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்க. வேதம் வாசிக்கணும்னு கற்றுக் கொடுங்க. பிள்ளைக்கு வேத வாசிக்க கற்றுக் கொடுக்கறது இல்லை, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கறது இல்லை, ஆலயத்துக்கு போகணும்னு கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஸ்பெஷலாக அந்த கிளாஸுக்கு போ, கராத்தைக்கு போ, குங்ஃபு போ, அந்த விளையாட்டில் கலந்துக்கோ. இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படுங்க, நீ தேடவே தேவையில்லை. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருந்தால் தான் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். யார் சொன்னது? உலகம் சொல்லணும். என் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லல. முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை, அதை நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் இதெல்லாம் கொடுப்பாரு. நாம் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் இருந்தால் தான் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. ஆண்டவரை தேடுறதை கற்றுக் கொடுங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிள்ளைகளை பாவத்தில் நாம் தள்ளிடுறோம். தயவு கூர்ந்து வேண்டாம். பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க. குடும்பம் ஜபம் இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டிலையும் வேதம் வாசிக்குதாப்பா, குடும்ப ஆராதனைக்கு போங்க, குடும்ப தேவனை தேடுங்க. கை தட்டுது பார் குழந்தை, என்ன அழகா கை தட்டுது, என்ன அழகா பாட்டு பாடுது, என்ன அழகா நடனம் ஆடுது. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுங்க. சின்ன வயசுல நம்ம தப்பு தப்பா கற்றுக் கொடுத்த உடனே அதை கல்யாணம் பண்ணி போற இடத்துல அது வேற தப்பு தப்பான்னு நினைச்சுன்னு ஓடுது. எதை கற்றுக் கொடுமோ அதை கற்றுக் கொடுக்க மறந்துட்டோம். பிள்ளைங்க முன்னாடியே நம்ம என்னென்ன ஆட்டம் ஆடுறோம் ஆடிடுறோம். பிள்ளைங்க மனசுல அதெல்லாம் உங்களை அறியாமலே அதெல்லாம் நீங்க ஃபீட் பண்றீங்க, மறந்துடாதீங்க. பிள்ளையை தள்ளுறது யாரு? நீங்க தான். பின்பு ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாத்து. ஒன்றும் புரியாத ஒரு காரியம். முதல்ல புரிந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல தேவன் உலாவுகிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். அதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசியா 49வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. எதுவும் படாது. நல்ல நீரூற்றண்டையிலே நடப்பட்ட செடியாய் நீ இருப்பாயானால், நல்ல சத்தியத்திலே வளருகிற வாழ்வாய் உன்னுடைய வாழ்வை இருக்குமானால், உஷ்ணம் வீசாது, அது வாழ்வில் எந்த தீங்கும் வராது, எந்த தடையும் வராது, எந்த பாடுகளும் வராது, எந்த உபத்திரவும் வராது. அப்ப எங்க நான் நடப்படணும்? என் வாழ்க்கை எதை தேடி ஓடணும்? நீ தேட வேண்டியது எதுன்னு வேதம் சொல்லுது. எதை ஆண்டவர் உன்னை தேட சொல்லி சொல்றார்? எதை தேடி ஓட சொல்றார்? உன்னை உலகத்தை தேடி ஓட சொன்னாராம். நீ உபவாசம் அதற்காக அப்படின்னு சொன்னாரா? உன் வேலைக்காக, உன் திருமணத்துக்காக, வீடு கட்டுறதுக்காக உபவாசம் இரு, ஊழியக்கார போய் சந்தி, நீ அதுக்காக சத்தியத்தை அறிந்து கொள், அதனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அதனால வரங்களை கேள், தரிசனங்களை கேள் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. நீ தேவனுடைய நீதியோட ராஜ்யத்தை தேடு.
தேட வேண்டியது அதுதான். தேட வேண்டியதை விட்டுட்டோம். எதை அவர் கொடுக்குறோன்னு சொன்னார் அதை கேட்டுன்னு இருக்கிறோம். நீங்க ஒருவருக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறேன்னு நீங்க சொன்ன பிறகு மீண்டும் மீண்டுமா அவங்க கேட்டுன்னு இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு இரிட்டேஷனா இருக்காது? நாம அப்படிதான் ஆண்டவரை இரிட்டேட் பண்றோம். ஆண்டவரை இரிட்டேட் பண்றோம் மீண்டும் மீண்டுமா. எனக்கு அதை கூட, என் பிள்ளைய பார்த்துக்கோ, ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கோ, மிருகத்தை பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ. எவ்வளோ பேர் கிருபையான ஒரு வாழ்வு, எவ்வளோ பேர் கிருபையான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையினுடைய பயணம். புரிந்து கொள்வது இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்துன்னு சொல்றோம், நல்ல அறிவு இருக்குதுன்னு சொல்றோம், படிச்சிருக்கிறேன்னு சொல்றோம், படித்த மேதாவிகள் என்று நாம சொல்றோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற குணத்தை பாருங்க. எதை கேட்க சொன்னார் அதை கேட்கறது இல்லை. அப்படின்னு நாமெல்லாம் படிச்சவங்களாம் ஞானம் இருக்குதா? இல்லையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, வராது. சத்தியத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்க. சத்தியத்தினுடைய பாதையிலே நீங்கள் பயணம் செய்ய பழகி கொள்ளுங்க. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் அதுல 13வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். அப்போ தண்ணீர்ன்றது என்ன? ஜீவ தண்ணீர் நாட்டப்பட்ட வாழ்வுன்றது என்ன? யார் அந்த ஜீவ தண்ணீர்? கர்த்தர். ஜீவ தண்ணீர் ஆகிய கர்த்தரை அவர்கள் விட்டு விட்டார்கள். அப்போ நாம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விட்டுடுறோம். ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்க. ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவரை தேடுங்க. ஒவ்வொரு நிலைகளிலும் தேவனை உணருங்க. கொஞ்சம் தேவனை உணராம உலகத்தையே பார்த்துன்னு ஓடாதீங்க. ஆசீர்வாதம் 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 எதை தேடி ஓடுறோன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு அநேக மனிதர்கள் நன்றா இருக்கிறாங்க, அடுத்த நாள் மரணம் சந்தித்து விட்டதுன்னு சொல்றாங்க. நல்லா இருந்தாங்கம்மா, நேற்று தான் பார்த்தேன், பேசினேன், அவ்வளவுதான், முடிந்து விட்டது, வாழ்க்கை முடிந்ததுன்றாங்க. அப்போ இந்த உலகத்துக்காக ஓடி என்ன பயன்? உலகத்துக்காக சம்பாதித்து என்ன பயன்? நீங்கள் பிரயாசப்பட்டது என்ன ஆச்சு? கேட்கும் போது நல்லா இருக்குது, ஆமா ஆமான்னு தலையாட்டுறோம். ஆனால் நாமே அதுதான் செய்கிறோம். நாமே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமே, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற நாமே, ஐயோ ஆத்மாவுக்காக ஓடணும்னு சொல்ற நாமே எதை தேடி ஓடுறோம்? நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவர் கொடுப்பான்ற நம்பிக்கையில இல்ல. ஆண்டவர் இவைகளெல்லாம் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், அவர் வாக்கு மாறாதவர், எனக்கு கொடுப்பார் அப்படின்ற எண்ணத்துல நாம ஓடுறது கிடையாது. அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற நாம், சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம், கிறிஸ்துவுடைய அன்பை ருசித்திருக்கிற நாம், நாம செய்கிற தவறு இது. யாரோ இல்லை, நாம செய்கிற இந்த தவறு தான் இது. அழைப்பின் நோக்கத்தில் நம்ம நிறுத்தி கொண்டு ஓடுவது இல்லை. ஜீவ தண்ணீர் அவரை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுங்க, ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக் கொடுங்க. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான பதிவு. ஜப்பான்லேயே ஏதோ ஒரு நாட்டில் மனிதனோடு பேசுவதே குறைஞ்சு போயிடுச்சு. மிஷின் மாதிரி ஆகிட்டான் மனுஷன். செல்போனை பார்க்கறான், போறான், சாப்பிட்றான், செல்போனில் ஆர்டர் பண்றான், அவ்வளவுதான். ஒரு மனுஷனோடு உறவாடி கொள்ளுவதற்கு, மனுஷனோடு பழகுவதற்கு, மாம்சமானவனை கண்டால் உன்னை ஒழித்து கொள்ளாதிருப்பதுதான் உண்மையான உபவாசம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ உண்மையாய் அவரை தேடுகிற உணர்வு நமக்கு இல்லை. அந்த எண்ணங்களோடு நீங்க வாழ்றது குறைஞ்சு போயிடுச்சு. நல்லா யோசிங்க, உங்க வாழ்க்கை துணையோடு நீங்க பேசுகிற நேரம் எவ்வளவு நேரம்? யோசித்து பாருங்க. உங்க பெற்றோரோடு நீங்கள் பேசுகிற நேரம் எவ்வளவு நேரம்? யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுகிற நேரம் எவ்வளவு நேரம்? இது ஒரு நேரம் மனசில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க செல்போனோடு இருக்கிற நேரம் எவ்வளவு நேரம் பாருங்க. இவ எல்லாத்தையும் காட்டிலும் இதோடு இருக்கிற நேரம் தான் அதிகம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கை விழுந்து போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் அட்வான்ஸா எல்லாமே போயின்னு இருக்குது, தெரியுங்களா? அவனுக்கு இன்னுமாய் நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்னுமா இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற ஆப்பிள் ஃபோன், அதை ஒரு இடத்துல வச்சுட்டு தூரத்துலேருந்து ஆன் பண்ணலாம், தூரத்துலேருந்து ஆஃப் பண்ணலாம், தூரத்துலேருந்தே உனக்கு அலாரம் அதை செட் பண்ணும், எல்லாத்தையுமே செய்யும். நீ எழுந்து ஓட தேவையில்லை, செல்ஃபோனை எடுத்து ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, நீ ஆப்ரேட் பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும்.
விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. விஞ்ஞானங்கள் வளர வளர நீ ஆண்டவரை விட்டு விலகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நீ மறந்துடாத. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே மனிதன் மனிதனோடு பேசுகிற உறவு கொள்ளுகிற காரியங்களால் துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கணும்? நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமும் அபிஷேகம் பெற்றிருக்கிற நாமுமா எனக்கு ஆசீர்வாதம், விடுதலை அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாங்க. கர்த்தர் கொடுப்பார். நல்லா யோசித்து பாருங்க. ஊழியம் செய்கிறவர், ஊழியத்தில் வெற்றி பெற்று பயணம் செய்து கொண்டிருக்கிறவங்கள பாருங்க. எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. அவங்களுக்காகவும் ஜெபிப்பாங்களா? இல்லை, ஜெபித்து கொள்ள முடியாது. ஜெபிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அதுதான் உண்மை. எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். நீ செய்து பாருங்க. உங்க அழைப்பு என்னன்னு நினைச்சு ஓடுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு என்னன்று அதில் மட்டும் கவனம் செலுத்தி ஓடி பாருங்களேன். உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உன் பிள்ளையை குறித்தது, உங்க வீட்டை குறித்தது, உன் தேவைகள் என்ன எல்லாத்தையும் சந்திப்பார். நீ தேவனுடைய அழைப்பு என்ன அதில் மட்டும் கவனத்தை செலுத்து. நீ எதுக்காக அர்ப்பணித்து இருக்கிற அதில் மட்டும் கவனம் செலுத்து. அழைப்பு நோக்கத்தில் மட்டும் உன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஓடிப்பார். உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் தேவன். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை உன் வாழ்வில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. அப்படி நாம் ஓடுறதில்லை. இங்க நடக்கிற காரியம் வேறு விதமா இருக்கிறது. இங்க தேவனை தேடி ஓடுகிறதெல்லாம் குறைந்து போய்விட்டது, குறைந்து போய்விட்டது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. யார் மேல தப்பு கண்டுபிடிக்க முடியல. ஆசிரியர் மேல தப்பா, மாணவன் மேல தப்பா தெரியல. எது மேல தப்புன்னு தெரியாத மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாம பேசுவோம் என்று சொன்னால் சத்தியம் வேறு இடத்துல நம்ம அழைத்து கொண்டு போய்விடும். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறாரா, நான் தேவனுடைய பாதையில தான் போகிறேனா என்கிற ஒரு சிந்தனை, ஒரு உணர்வுள்ள ஒரு பயணம் வேண்டும். அழைப்புல தான் பயணிக்கிறேனா, நான் எந்த பாதையை நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன்? எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, எனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, எனக்குன்னு தேவன் வச்சிருக்கிற காரியம் இருக்குது. அதுல நான் இன்னைக்கு நான் ஓடினேனா? ஒவ்வொரு நாள் இரவு பொழுதிலும் அப்படி நீங்க கவனித்து பாருங்க. நீ அழைப்புல நான் இன்னைக்கு நின்றேனா? நீ அழைப்புல நான் ஓடினேனா? இந்த நாளிலே அழைப்பை நான் எந்த விதத்தில் நிவர்த்தி செய்தேன்னு இல்ல. நீ ஜெபிக்கிற காரியங்கள், ஜெபித்த காரியங்களை யோசித்து பாருங்க. இல்ல, எல்லாம் உலகத்துக்கு அழிந்து போகிற காரியத்துக்காக தான் போராடுறோம். பெற்றிருக்கிற அபிஷேகமே அழிந்து போகிற காரியத்துக்காக தான், வரங்கள் அழிந்து போகிற காரியத்துக்காக தான் பயன்படுத்துறோம். சத்தியத்தை அறிந்து கொண்டுதான் அழிந்து போகிற காரியத்துக்காக தான். சத்தியத்தை அறிந்தவங்க கூட என்ன செய்யறான்? எனக்கு இவ்வளவு பேனர் வைக்கிறியா? அவன் இந்த உலகத்தில் தன்னை பிரபலப்படுத்துவதற்காக தான் ஓடுகிறான். சத்தியத்தை பிரசங்கிக்கிறவன் அப்படிதான் ஓடுகிறான். எனக்கு எவ்வளவு காணிக்க கொடுப்பேன், அப்படிதான் ஓடுகிறான். ஒரு ஊழியை புக் பண்ணலான்னு கூட்டாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க? அவர் எடுத்தோன்னு கேட்கிற காரியம், எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பணம் கொடுப்ப? அவங்களாம் ஒரு ஆத்ம அறுவடையில் கவனம் இல்லை. எப்படி எல்லாம் உனக்கு சந்திக்கப்படும்? தேவனுடைய ராஜ்யத்தின் எப்படி நீ சுதந்தரிப்ப? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்துங்க. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்தார். வந்தவுடனே அவர்கள் காரில் ஒரு இடத்துல பயணம் செய்து கொண்டே இருந்தார்களாம். பயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த டிரைவர் என்ன செய்தார்? ஒரு ஆட்டுக்குட்டியின் மீது ஏற்றி விட்டார். ஏற்றுவதற்கு முன்பாகவே அந்த ஆடு மேல அந்த வண்டி படுவதற்கு முன்பாக ஒரு சடன் பிரேக் அடிக்கிறாரு. அந்த பின்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆங்கிலேயர் முன்னால் இருக்கிற ஷீட்ல ஈடுபட்டு கொஞ்சோண்டு அந்த மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சான். உடனே அவர் டிரைவரை பார்த்து கத்தனாராம். கத்தன உடனே அருகாமையில் இருக்கிற நண்பனுக்கு அது எப்படி அவருடைய அந்த நாட்டு பாஷையில எப்படி நான் சொல்லுவது அப்படி யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த டிரைவர் தனக்கு தெரிந்த பாஷையில ஏதோ ஒன்று புலம்பி இருக்கிறார். புலம்புன உடனே சரி அப்படின்னு சொல்லி பயணம் செய்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காரும் பொழுது அந்த இடத்திலும் அதே மாதிரி தான் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அந்த இடத்திலும் இவர் என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள கூட இருக்கிற டிரைவர் அதை விளக்கி சொல்லுகிறார். அவர் புரிந்து கொண்டாராம். அப்போ இந்த இடத்துல யார் தோற்று போகிறது? நல்லா கவனிங்க. எவ்வளவுதான் நண்பனாக இருந்து அந்த ஆங்கிலம் இவர்களுக்கு தெரிந்தே இருந்தாலும் அதை எப்படி என்று சொல்லுவது என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருப்பதற்குள்ள தனக்கு தெரியாவிட்டாலும் தனக்கு தெரிந்த தோரணையிலே அவருக்கு வெளிப்படுத்தினான். அவன் ஜெயித்து விட்டான். அப்படிதான் நமக்கு அபிஷேகம் இருக்குது, வரம் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஆனா இது எப்படி பயன்படுத்துறது? இது எங்க போகலாம், எப்படி போகலாம், யாரை சந்திக்கலாம்? அப்படி யோசிச்சு யோசிச்சு அழைப்பு தெரியலாதவங்கள ஓடி போய் ஊழியம் செஞ்சிடணும். சத்தியம் தெரியாத ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். வர இல்லாதவன் ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறான். பிரசங்கிக்க தெரியாதவன் ஒரு பாவியை மனம் மாற்றிடுறான். அப்போ அபிஷேகப்பட்டவருடைய நிலை இன்னைக்கு என்ன இருக்குது? அபிஷேகப்பட்டவன், வரங்களை அலங்கரிக்கப்பட்டவன் உலகத்துக்காக போராடி இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் இதை கொடுப்பாராம், ஆண்டவர் எனக்கு அதை கொடுப்பாராம், ஆண்டவர் இதை கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் கொடுத்தா மட்டும் என்ன செஞ்சிட போற? ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்முடைய பார்வை இப்படி அழிந்து போகிற காரியத்தின் மீது கவனம் செலுத்தி செலுத்தி அழைப்பு நோக்கத்தை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். எசேக்கியேல் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பாவத்தினாலே சோர்ந்து போகிறது. அதனால நம்முடைய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வுல கனி கொடுக்க முடியல. பாவம் சுட்டி காமிச்சாதானே, நான் பாவம் செஞ்சேன் நான் உணர்ந்தாதானே விட முடியும். நான் உணர்வது கிடையாது, எனக்கு சுட்டி காண்பிப்பதும் கிடையாது. என் வாழ்க்கை எப்படி அந்த ரட்சிப்பை தேடி ஓடும்? எப்படி என்னுடைய வாழ்க்கை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு தான் இன்னைக்கு போதனை எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் அபிஷேகம். ஒரு கூட்டம் வைக்கிறார்கள். என்ன கூட்டம்? அபிஷேகம் ஆராதனை கூட்டம். வரவங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை கிடைச்சிடும். அக்கினி அபிஷேக முகாம். யாருக்கு அதெல்லாம் கிடைக்கும்? யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு? எங்க அந்த அபிஷேகம் யாரு மீது ஊற்றப்படும்? எல்லாரும் மேல ஊற்றிடுவாரா? டொனேஷன் புக்கு போட்டு வாங்கிட்டு அதில் கலந்து கொண்டா ஊற்றிடுவாரா? இல்ல. எங்க பரிசுத்தம் இருக்குதோ, எங்க தேவனுக்கு பிரியமான வாழ்வு இருக்கிறதோ, உன்னத பாட்டில் வாசித்த வண்ணமாய் அங்குதான் ஆண்டவருடைய கிரியை இருக்குது, அங்குதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்குதான் விடுதலை இருக்கிறது, அங்குதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனா நம்ம இங்க போனா அது நடக்கும் நினைக்கிறது தவறான ஒரு அணுகுமுறை, தவறான ஒரு போதனை. மறந்துடாது, ஏமாந்து போகாது. இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி காலம் போயின்னு இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமே உறவுகள் நீங்க துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. செல்போனை பார்த்துன்னு அப்படியே தூங்குறான். பக்கத்துல இருக்கிற மனைவி எங்க இருக்குதுன்னு தெரியாது அவனுக்கு. செல்போனை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறான். பக்கத்துல இருக்கிற மனைவி கிட்ட அன்பு காமிக்கிறதுக்கு இல்லை, பிள்ளைகளை விசாரிக்கிறதுக்கு இல்லை, பிள்ளைக்கு சரியா சோறு கொடுத்து அனுப்புறதுக்கு ஆட்கள் இல்லை. விஞ்ஞானம் அப்படி அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள இருக்க வாழ்வு எப்படி இருக்கணும்? யோசித்து பாருங்க. ரொம்ப மோசமான நிலைமையிலே வாழ்க்கை இன்று தள்ளப்பட்டு இருக்கிறது. மறந்துடாதீங்க. இன்னைக்கு வாழ்க்கை ஏன் கனிகள் இல்லை, அழைப்பு நோக்கம் நிறைவேறல, சபைகள் பெருகி இருக்குதுங்க. கிறிஸ்துவெல்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, எல்லாம் உண்மைதான். ஆத்தும அறுவடை இருக்குதா? பாவி மனமாறி இருக்கிறானா? இல்லை. சபைகள் குறைந்து போகிறது, இப்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறது. காரணம் யாரோ இல்லை, நான் நல்ல நிலத்தில் நல்ல நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட வாழ்வா என்னுடைய வாழ்வு இல்லை. பிள்ளைகளையாவது அப்படி வளருங்க, பிள்ளைகளுக்காவது அப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, சத்தியத்தை கற்றுக் கொடுங்க, ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க. எங்க வீட்டுக்காரர் வர்றதே 10 மணிக்கு வர்றாரு, நாங்கள் எங்க ஜெபிக்கிறது? அவர் அப்படி ஜெபிப்பார், நான் இப்படி ஜெபிக்கிறேன். என்ன வாழ்க்கைன்னு தெரியல. என்ன ஆவிக்குரியவர்கள் நீங்க? என்ன சத்தியத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? எந்த பயணம் உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்குது தெரியல. வேதனைக்குரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்வு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக ஆராய்ந்து பாருங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. தவறு எங்க நடக்குதுன்னு பாருங்க. எங்கேயோ இல்லை, தவறு என்னிடம். ஒவ்வொரு மனிதனும் நினைங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைங்க, தவறு என்னிடம் முதல்ல இருக்குது. நான் திருந்தணும், எனக்குள்ள மாற்றம் முதல்ல வரணும், நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள போகணும், நான் முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் நான் தேடணும்.
அம்மா எனக்கு வேலை வேணும், ஜெபிக்கலாம், கர்த்தர் செய்வார். முதலாவது ஜெபி, வேதவாசி, கோயிலுக்கு ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ மகனே இதுவா, நான் உனக்காக ஒரு ஃபாஸ்டிங் போடுறேன்னு சொல்லிட்டு நாம அவனை சேர்ந்து, இல்லடா அது இல்லடா, நீ திருந்தினாதான் அது கிடைக்கும்டா அப்படின்னு கற்றுக் கொடுக்கிற பெற்றோர்கள் இன்று இல்லை. இல்லடா உன்னிடம் இருக்கிற பாவம் தான் நன்மை வர ஒட்டாது இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது, அந்த பாவத்தை விடுறா அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. பாவம் நான் செய், என்னன்னா செய், வா ஊழியமா என்னோட சேர்ந்து செய், எனக்கு நீ காணிக்கை கொடுத்தா போதும். அப்படிதான் போய் இருக்குது. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை சந்திக்கிறார், அந்த குடும்பத்தோடைய மனைவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கணவன் முழுமையா குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறார், ஒரு ஜெபம் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருடைய கணவனை குறித்து அறிந்த அவர் ஒரு ஆலோசனையும் கொடுக்காமல் சென்று விட்டார். வேதனை. அவருடைய மனைவி ரொம்ப போராடி கணவனை இந்த இடத்துல விட்டாதான் கணவன் அழைந்து போறான்னு சொல்லி கணவனை அழைத்து கொண்டு வெளிநாடுக்கு கடந்து சென்றாங்க. வெளிநாட்டில் அரபு தேசம் அது. அந்த வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை லீவு கிடைக்கும் போது வருவாங்க, வேலூர் பகுதிக்கு வருவாங்க. வந்த உடனே அவர் தன்னுடைய தொழிலை தொடங்கிடுவார். அவ்வளோ வேதனை இல்லை? வேதனையான ஒரு அனுபவம். ஒரு பெரிய ஒரு பிரசங்கி யாருக்கு உடன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. கவனியுங்க, இன்னைக்கு நீ செய்கிற பாவத்தை குறித்து சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. உன்னை பரிசுத்த பாதை இதுதான் நீ நடக்கணும்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. உன்னை பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக நகர்த்தக்கூடியவர்கள் இன்று இல்லை. காணிக்க கிடைச்சா போதும் இல்லையா? சுயமாய் ஓடிக்கொண்டிருப்பது தான். என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, நல்ல வீடு, நல்ல வாசல், வேலை செய்வதற்கு 2-3 பேர் வீட்டில், நல்ல ஒரு காரை ஓட்டத்துக்கு ஒரு டிரைவர், எல்லாம் இருக்கிறாங்க. வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சத்தியம் தெரியும், ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஒரு பயணம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்வு அப்படிதான் இருக்குது. சத்தியம் தெரியும், நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா சபைக்கு போறீங்க, அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க, எல்லாம் இருக்குது. சபையில், வீட்டில், குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிள்ளை பாவத்தில் விழுந்து போயிருக்கிறான், ரட்சிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. ஒரு தாய் கதறாங்க, என் பிள்ளையை யார் ரட்சிப்பது? என் பிள்ளையை மீட்கணுமே, யாரு போறது? யார் இருக்கிறோம்? அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் போக முடியுமா? போக மாட்டோம். ஆனா உங்களுடைய ஜெபம் தான் சொல்றேன், வீடு கட்டுறதுக்காக இருக்குது. இப்படி ஜெபம் எப்படி இருக்குது? வேலை வேணும், ப்ரமோஷன் வேண்டும், இந்த இடத்துல நான் சாட்சி அளிக்கணும். சாட்சின்றது என்ன? நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு சண்டை போடுறவங்களுக்கு முன்னாடி நீ ஆசீர்வதிக்கப்படுறது சாட்சியா? இல்ல. அடிக்கப்பட்டாலும் நீ அந்த இடத்துலயுமே ஆண்டூர் புள்ளியா நீ நிக்கிறவர், அதுதான் சாட்சி. அவன் அடிச்சான் உடனே நான் அடிக்கிறேன்னு சொல்றது சாட்சி கிடையாது. அவங்க என் மேல கோபத்தை பண்ணாங்க, கோபம் காட்டுனாங்க, அவங்க எனக்கு இப்படி தீங்கு செய்தாங்க, அதனால் நான் அவங்களை வெறுக்கிறேன், அதுவா சாட்சி? அதுவா கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறது? இல்ல. அவங்க ஒரு கன்னத்தில் அறிந்தால் என்ன சொல்றாரு வேதம்? மறு கன்னத்தை காட்டு. நேசிக்கணும், அந்த அன்பு வேணுங்க. அந்த அன்பு நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட மூர்க்க குணங்கள், அடிச்சு நாக் அவுட் பண்ணணும். ஒரு முறை அடிச்சுட்டுனா இனி ஏச்சுக்க கூடாது. அவன் மீண்டும் மீண்டும் அடிச்சு கொண்டே இருப்ப, வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்னும் அழைப்பின் நோக்கத்தை உணராம ஓடி இருக்கிற நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அருகதை கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பாருங்க. அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், எசேக்கியேல் 4வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பின்னும் அவர் மனுபுத்திரனே இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனிடம் திடுக்கிடவும் அவர்கள் தங்களுடைய அக்கிரமத்தினால தான் வாடி போகிறார்கள். ஏன் இந்த வாடி போகிற வாழ்வு? ஏன் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம்? அக்கிரமம் இருக்குது. சத்தியத்தை அறிகிற அறிவு அங்க இல்லை, அழைப்பின் நோக்கம் இல்லை, அங்கு தெய்வ பயம் இல்லை, அங்கு வாடி போகிறான். கன்னிகளை கொடுக்க வேண்டியவன் வாடி போகிறான், சாட்சியாய் நிற்கிறவ வாடி போகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அழைப்பு பெற்றிருக்கிற நீங்கள் தான் யோசிக்கணும், அர்ப்பணித்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும்.
என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னு சொல்ற நீங்க யோசிக்கணும். ஏன்? அழைப்பு நோக்கத்தில் என்னுடைய வாழ்வு இல்லை, உலகத்தை தேடியே இருக்குது. என் பிள்ளை 10th படிக்கிறான், வரமாட்டேன். வராகட்டி போ ஓ 10th பாஸ் பண்ணி +2 பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு பின்பு தேவனுடைய துணையே வேண்டாவா? சத்தியமே பிள்ளைக்கு வேண்டாமா? உங்களுக்கு நல்லா தெரியும், பிள்ளைகள்லாம் 10th +2 எல்லாம் பாஸ் பண்ணி தான் வராங்க. என்னைக்காவது இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராதனை கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறாங்களா? அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என் பிள்ளைங்க ஒன்றும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில், மனுஷனுடைய கரத்தில் இல்லை. ஆராதனை வெறுத்துக்கோ, தேவனை விட்டு விலகி நின்றுக்கோ, யாருக்கு என்ன பயன்? யாருக்கு நஷ்டம்? யாருக்கு வேதனை? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் இப்படிதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பாருங்க. அக்கிரமம் பாவம் தான் நம்முடைய வாழ்க்கை வாடி போவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கை தடுமாறுவதற்கு காரணமே அதுதாங்க, வேற யாரும் இல்லைங்க. நாம நினைக்கிட்டு இருக்கிறோம், ஓ இதனால தான், அதனால யாராலும் இல்லை. இங்க காரணமே நம்ம இடம் தான் இருக்குது. காரணம் யாரிடமோ இல்லை, நம்ம இடம் தான் இருக்குது. நான் தான் கற்றுக் கொடுக்கணும். முதலாவது தேட வேண்டியதை தேட்டா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். தேட வேண்டியதை தேடிட்டா போது எல்லாத்தையும் கொடுப்பார். நான்லாம் ஒரு பெரிய ஒரு கான்வென்ட்ல ஒன்றும் படிக்கல, என் மனைவி ஒன்றும் பெரிய கான்வென்ட்ல படிக்கல, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தது. கடவுள் உயர்த்தல, ஆண்டவர் உயர்த்துவார், உயர்த்துவார். பெரிய கான்வென்ட்ல படித்தவங்க எல்லாம் அதற்கு கீழாக நின்று போகிற தள்ளப்பட்டு இருக்கிற வாழ்வுகளா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆசீர்வாதம் யாருடைய கரத்தில் இருக்குது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அப்போ தேட வேண்டியது எதை? ஆண்டவரை தேடணும், கர்த்தரை தேடணும். நல்ல நீரூற்றண்டிலே நாட்டப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்கணும். அதுதான் வாடி போகாது, அதுதான் நல்ல கனிகளை கொடுக்கும், அதுதான் செழுமையாய் இருக்கும். அதான் லேவியராகமம் 26வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களுடைய தேசத்திலே வாடி போகிறார்கள். ஏன் இந்த வாடி போன வாழ்வு? உங்கள் அக்கிரம நிமித்தமும் உங்கள் முற்பிதாக்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமும். பாவங்கள் நாம செய்யறது மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோருடைய பாவம் இது தொடர்ச்சியில வருது. நீ என்னன்னா படிச்சவை, என்னன்னா கற்றுக்கொடு, என்னன்னா ஜோடனை பண்ணி அவங்கள உட்காரவை, பயனே கிடையாது. துரத்துது பாவம். உன்னுடைய அக்கிரமம் ஒரு பக்கம் துரத்துது, உன் முன்னோருடைய அக்கிரமம் ஒரு புறமா துரத்துது. இது உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. இதுதான் உனக்கு நன்மை வர வட்டாது இருக்கிறது. இதுதான் இந்த பாவத்தை கழுவதற்கு வழி பார்ப்பியா? இல்லை, என் பிள்ளைய நான் அப்படி ஆளாக்கிட்டா போதும் நினைப்பியா? முடியாதுங்க. பெரிய பெரிய கான்வென்ட்ல படிக்கிறவங்க எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டாங்களா? எல்லாரும் மருத்துவர் ஆயிட்டாங்களா? எல்லாரும் வசதி வாய்ப்புல இருக்கிறாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் அழிந்தா போயிட்டாங்க? இல்லைங்க. ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அவங்களை ஆசீர்வாதம் சேருகிறது. அதான் உண்மை. அப்போ பிள்ளைய படிக்கிற இடத்துல படிக்க சொல்லுங்க. அந்த 2 மணி நேரம் தேவனை ஆராதிக்கிறது, அந்த அரை மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்றது, அந்த ஜெபம் கூட என் பிள்ளை படிக்கணும். என் பிள்ளை டியூஷன்ல சேரு, அதுல சேரு, எல்லாம் சேரு. எனக்கு தெரிந்த ஒரு வசதி வாய்ப்பு கொண்ட ஒரு வேலூர்ல ஒரு பெரிய குடும்பம், நல்ல ஒரு பெயர் சொல்லக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் மகன், எக்கச்சக்கமான ஆஸ்திகள், அவ்வளவு ஆஸ்திகளை சேமித்து வைத்து அந்த ஒரே மகன், வேற பிள்ளையே கிடையாது, அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்தான். படித்து கொண்டே இருந்தான். அப்படியே சாய்ந்தான், முடிந்தது. கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன், அவனுக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக். என்ன ஓடி என்ன சாதிச்சிங்க? எப்போ எது வேணா நடக்கலாம். இமை பொழுது அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. சேமித்து வைத்ததுனால ஒரு பயனுமே இல்லை, ஒரு நன்மையும் பெற முடியல. இன்னைக்கு நாம அப்படிதான் ஓடுறோம், ஏதோ நடச்சிருவேன், வாழ்ந்துருவேன், சாதிச்சிருவேன்னு. ஒரு பயனுமே கிடையாது. ஒரு நன்மையை நீ பெற முடியாதுன்றதை மறந்துடாத.
ஏதோ ஓடுறமே, ஆண்டவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. நல்ல நீருற்றண்டையிலே நடப்பட்ட ஒரு வாழ்வு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. சத்தியத்தில் ஒரு வாழ்வு இல்லைன்னா இல்லை. நாம செய்கிற அக்கிரமங்கள் முன்னோருடைய அக்கிரமங்கள் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. அதான் லேவியர் ஆகமத்தில் நான் வாசிக்க கேட்டோம். அது உன்னை துரத்தின்னு இருக்குது. அதை கழுவுறதுக்கு வழியை பாருங்க. அது கழுவப்பட்டு விட்டாலே போதும், அழுக்கு போயிட்டாலே போதுங்க. ஆடை வெண்மையாக தான் தெரியும். அழுக்கு போகிறதுக்கு வழியை பார்க்காம அயனை போட்டு அழுக்கு மேலே அயனை போட்டால் என்ன ஆகும்? அவ்வளவுதான். துணி ஆடை கிழிந்து போகிற அளவுக்கு மக்கி போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். பாவத்தை குறித்து உணர்த்தாம, சத்தியத்துடைய பாதையில் நீ நடத்தாம, நீ எவ்வளவுதான் ஓடினாலும் பாவத்தை நீ அப்படியே மூட்டை கட்டின்னு இருந்தனாக்கா அது என்ன செய்யும்? இன்னும் உன்னை அழிச்சிடும். இன்னும் பாவத்தில் உன்னை அழிவின் பாதையில உன்னை தள்ளிவிடும் என்பதை நீ மறந்துடாதே. உன்னை தள்ளிவிடும். அதேதான் உபாகமத்தில் அவர் அழகாய் சொல்கிறார். உபாகம் 7வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்கிறார், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளுக்கு கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். 1000 தலைமுறை வரைக்கும் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிற ஆண்டவர். எப்பொழுது நிறைவேற்றுவாரா? அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாக்களுக்கு ஆணையிட்டதை நீ காத்து கொள்ளும் பொழுது, தேவன் கொடுத்ததை காத்து கொள்ளும் பொழுது, உன் அபிஷேகத்தை காத்து கொள்ளும் பொழுது, ஆணையிட்டதிலே நீ நிற்கும் பொழுது, உன் அழைப்பில் உன்னை நிறுத்தி கொள்ளும் பொழுது, அழைப்பை மறந்துட்டு எங்க ஓடினாலும் பயன் கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்டதுல கவனம் செலுத்தாம நீ எங்க ஓடியும் பயன் கிடையாது. அவர் 1000 தலைமுறை மட்டும் அந்த இரக்கத்தை உன் மீது பாராட்டுகிறார். எப்பொழுது? உன் அழைப்பில் நீ நிற்கும் பொழுது. என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவர் உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. அவர் எல்லா நினைவுகளின் தோற்றங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் தெம்படுவார், நீ விட்டு விட்டால் அவர் உன்னை கைவிட்டுருவார். அறிந்து கொள்ளுங்க, முதல்ல உணருங்க. உணர்ந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஓடுங்க. ஆவிக்குரிய பயணம் எப்படி இருக்குதுன்னு கவனியுங்க. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 1வது சங்கீதங்களின் புஸ்தகம் அதில் 2, 3வது வசனங்களை வாசிக்கும் போது சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு செய்கிறது? வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். நான் காலைல ஜெபிச்சங்க, வேதம் வாசிச்சங்க, நைட் அதோடு நடுவில் மறந்துடும். நேரம் கிடைக்கும் போது செல்போனை பார்க்கறது நேரம் இருக்குது. ட்ரெயின் அப்படின்னு ஒரு மெசேஜ் சத்தம் வந்தால் போதும், உடனே அதை எடுத்து பார்க்குறோம் இல்லையா? இந்த செல்போனுக்கு கொடுக்குற கணத்தை கூட பரிசுத்த வேதாகமத்துக்கு கிறிஸ்தவம் கொடுக்கறது இல்லை. யோசித்து பாருங்க. வேதத்தை வீட்டில் வச்சிடறோம், செல்போனை கையில் இருக்கணும். செல்போனை விட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம், ஐயோ விட்டுட்டேன்னு திருப்பி ஓடி போய் எடுத்துக்கிறோம். செல்போன் இல்லாத இன்னைக்கு இருக்க முடியறது இல்லை. செல்போன் கையிலே வச்சுன்னு தான் சுற்றணும். ஏன் பரிசுத்த வேதாகமத்தை வச்சுன்னு சுத்து. நேரம் கிடைக்கும் போது வாசி. வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு பண்ணுறல்ல, ஒரு வயசானவர் ரயில்வே ஸ்டேஷன் கூட பார்க்காம முட்டி போட்டு ஜெபிக்கிறத ஃபார்வேர்ட் பண்ற. நீ ஜெபிக்கணுன்ற ஆசை உனக்கு வர்றதில்லை. வேதம் அந்த இடத்துல வாசிக்கிறாரு. ஒரு செருப்பை தைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கிறான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஃபார்வேர்ட் பண்ற. நீ நேரம் கிடைக்கும் போது வேதத்தை நீ வாசிக்கிறது இல்லை. எவ்வளவு ஒரு அவலமான நிலைமையில் இருக்கிறீங்க பாருங்க. கிறிஸ்துவ மார்க்கம் அப்படி அவலமான நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒரு வேதனைக்குரிய ஒரு பதிவு இது. மறந்துடாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து கொள்ளுங்க. அதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். காலில் மட்டும் வாசி இல்லை, எப்பொழுதும் அதில் தியானமாக இருக்கணும். இரவு பகல் என்று பாராமல் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது தான் வாய்க்கும். யாரு? அவன் செய்கிறது தான் வாய்க்கும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறவன் அவன் செய்கிறது வாய்க்காது. ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புற அவன் செய்கிறது வாய்க்காது. அதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்பக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, தப்பா புரிஞ்சுக்காது.
முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுன்றேன். வேதத்தை வாசி, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. எவ்வளவுதான் நீங்க சொத்துக்களை சேர்த்து வச்சு ஒழுக்கம் இல்லைனாலே போயிடுச்சு, கீழ்ப்படிதல் இல்லைன்னா போயிடுச்சு. அந்த இடத்துல எல்லாமே கெட்டு போயிடுது. முதல்ல அங்க என்ன கத்துக்கணும்? முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை தேட வேண்டியதை தேடுங்க. எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். எது என் பிள்ளைக்கு இன்னைக்கு வேணும், எந்த பாதையில் என் பிள்ளை இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு கவனம் செலுத்துங்க. அதான் எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதுல 12வது வசனத்தில் சொல்கிறார், நதியோரமா அதனுடைய அக்கறையிலும் இக்கரையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும், அவைகளிலே இலைகள் உதிர்வதும் இல்லை, அவருடைய கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்குங்க. அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் நல்ல கனிகள் அது கொடுக்கும். நல்ல வாழ்வு அதுக்கு இருக்கும். அது வாழ்வு உயர்த்தப்படும், அது வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அது வாழ்வில் வேதனை இல்லை, அது வாழ்க்கையில கஷ்டம் இல்லை. அப்ப எங்க நீ நடப்படுற அதான முக்கியம். எங்க உன் வாழ்வு அமைந்திருக்கிறது அதான முக்கியம். எங்க உன் வாழ்க்கை பயணத்தை நீ நகர்த்தி கொண்டிருக்கிற அதான முக்கியம். சத்தியத்தை தேடி ஓடாம உலகத்தை தேடியே நீ தள்ளி என்ன சாதிச்ச? யோசித்து பார். என்ன சாதிக்க முடிஞ்சது? என்ன வாழ்ந்துட்ட? அதே தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நல்ல கனிகளை, தப்பாம கனிகளை கொடுப்பாங்க. நான் சொல்ல பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அதுல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கால்களின் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் தொடுறதாங்க வாய்க்கும். மறந்துடாதீங்க, அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்களில் அறிந்தவர்களாய் பயணம் செய்யுங்க. ஆவிக்குரிய காரியங்களிலே பயணம் செய்கிற நம்முடைய வாழ்வு ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உலகத்தை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏசியா 6வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், அதனாலே என் வாயை தொட்டு இதோ இது உன்னுடைய உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் முதல்ல நீங்குதுங்க. தேவன் தொடணும். பாவம் எங்க கழுவப்படுது? பாஸ்டர் தொடறதுனால இல்லை. நாம நினைக்கிறோம் பாஸ்டர் தொட்டுட்டா பாவம்லாம் போயிடுங்க, அவர் வந்து இருக்கிற அவர்கிட்ட ஜெபிச்சா பாவம் போயிடுங்க. ஆண்டவருடைய கரம் ஒன்று தொடணும். ஆண்டவர் தொடரலைன்னா பாவம் போகாது. பரிகாரம் என்ன? அதை செஞ்சு அவர் ஃபாஸ்டிங் போட்டா ஒரு பொருத்தனை செஞ்சிடலாம். வேளாங்கண்ணியில் போய் முட்டி போட்டு நடந்துடலாம் இல்லையா? சியோன் மலையில முட்டி போட்டு படிக்கட்டில ஏறிடலாம். ரத்தம் சிந்த சிந்த எப்படி நடக்கிறாங்க பார். பாவம் நிவர்த்தி ஆகாது. பாவம் அப்படிலாம் நடந்தா போகும்னு பரிசுத்த வேதம் சொல்லல. ஆண்டவர் தொட்டுக்கிற இடத்துல தான் பாவம் போகுமா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அதனால் என்னுடைய வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. கரங்களை தட்டி மயப்படுத்துவோமே. பாவம் எங்க நிவர்த்தி ஆகிறது? ஆண்டவர் தொடுகிற இடத்துல தான். ஆண்டவர் தொடணும். ஆண்டவர் தொடணுன்ற எண்ணம் வரணும். பாஸ்டர் தொடணுன்ற எண்ணம் எங்க வருகிறதோ அங்க முடிஞ்சது. அங்க முடிஞ்சது ஆசீர்வாதம். பாஸ்டர் தொடணும். அவர் தொட்டா ஆசீர்வாதம், இவர் தொட்டா பேய் ஓடுது. அங்கெல்லாம் ஓடுற இடத்தெல்லாம் பாருங்க, பாவம். அவங்க யார் யாரை தொட்டாங்களோ அவங்களாம் பாவம் போச்சான்னு பாருங்க. அன்னைக்கு சாட்சி சொல்லியிருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு போய் பாருங்க, ஆசீர்வாதம் இருக்காது. பாவம் போனதான் ஆசீர்வாதம் தங்கும். பொத்தலான ஒரு பாத்திரத்தில் தண்ணி எவ்வளவு பிடிச்சாலும் என்ன நடக்கும்? தண்ணி பிடிக்கும் போது ரொம்ப மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரத்தில் அது பார்த்து வடிஞ்சு போயிட்டு இருக்கும். ஆசீர்வாதம் பெற்றது போல இருக்குது. செய்தியை கேட்கும் போது பாஸ்டர் தொடும் பொழுது, பாஸ்டர் பேசும்பொழுது ஒரு மெஸ்மரிசம் மாதிரி நடக்குது. இல்லை, ஆண்டவர் தொடணும்னு உட்காரி பாருங்க, பர்மனன்ட் விடுதல் அங்கதான் கிடைக்கும். அங்கதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் தொடணும். அங்கதான் பாவம் நிவர்த்தி ஆகிறது. ஆண்டவர் எல்லாரையும் தொற்றுவாரா? நான் உணரணும் நான் பாவின்னு. கெட்டகுமாரன் உணர்றான் இல்லையா? உணரணும். தாவீது உணர்றான். பாவம் நிவர்த்தி ஆகிறது. பாவம் நிவர்த்தி ஆகும் அங்குதான். இல்ல பாவம் நிவர்த்தி ஆகாது. பாவம் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பாவம் உன்னை வீழ்த்தி கொண்டே இருக்கும், உன்னை அழித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் தொடணும்.
ஆண்டவர் தொடணும். அவன் வாழ்க்கை தான் செழிக்கும், அவன் வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும், அவன் வாழ்க்கை தான் ஆசீர்வாதத்துடைய பாதையில் இருக்கும். அதுதான் 1 யோவான் 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும் சொல்றார், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி, சகல பாவங்களும் நீக்கப்படுது. எங்க நீக்கப்படுது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்து அவர் இரத்தத்துல கழுவப்படணும். அவர் வாழ்ந்தது போல நானும் வாழ்ந்து, அவர் இருந்தது போல நானும் இருந்து. ஆனா நமக்கு அப்படிலாம் இருக்க மாட்டோம். தொட்ட உடனே ஓடிடணும், பாவம் ஓடிடணும், உடனே ஆசீர்வாதம் கிடைச்சிடணும், உடனே எங்கள் வீட்டில் என் பிள்ளை அப்படியே மாறிடணும், பாவத்தில் விழுந்த என் பிள்ளை வெளியே வந்துடணும். தள்ளினது யார்? நீ தானே தள்ளன. வண்டியை வாங்கி கொடுத்து தள்ளினது நீ. நீ செல்லம்ன்ற பேரில் அவனை பாவத்தில் தள்ளினது நீ. குழந்தை பிறந்த உடனே அவன் கையில் செல்ஃபோனை கொடுத்து அழிச்சது நீ. எனக்கு என் பிள்ளை இப்படி இருக்கிறான்னு கதறி என் பிள்ளை எப்படினா வெளியே வர மாட்டானா? எப்படி வருவான்? தள்ளினது நீ. விரும்பி தள்ளன நீ. ஆசைப்பட்டு பிள்ளைய தள்ளிட்ட. மறந்துடாத. யோசி, என் வாழ்வு எங்க நடப்பட்டு இருக்கிறது? யோசி, நான் எந்த இடத்துல நான் வளருகிறேன்? யோசி, என் பிள்ளையை எதில் நான் நடத்துகிறேன்? யோசி. உலகத்தையே காட்டி நம்ம நடத்துகிறோம். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய அபிஷேகம், நம்முடைய வரம், நம் பரிசுத்த வாழ்வு எல்லாம் உலகத்துக்காக தான். வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், வேலை வாங்கணும், வண்டி வாங்கணும், மற்ற முன்னாடி அப்படி வீராப்பா நடக்கணும். ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் அழிந்து போகிற காரியத்துக்காக பயன்படுத்தி தேவன் கொடுத்த, உன்னிடத்தில் கொடுத்த காரியத்தை நீ அற்பமா எண்ணியதை அவர் நினைத்து இன்னைக்கு உனக்காக கண்ணீர் சிந்துறார். அபிஷேகம் இருக்குதுன்னு பெருமை கொள்ளாத, வரம் இருக்கிறதுன்னு பெருமை கொள்ளாத, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பெருமை கொள்ளாத. உன்னிடம் நிகழுகிற தவறு என்ன என்பதை நீயே உன்னை ஆராய்ந்து பார். அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியில நடக்கணும். அவர் வாழ்ந்தது போல நானும் வாழணும். என்னுடைய வாழ்வு அவர் எப்படி வாழ்ந்து காண்பித்தார், அதுதான் முன்மாதிரி. அந்த வாழ்வு தான் எனக்கு வேணும். அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்றார், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே நான் வைக்கிறேன். கர்த்தர் கரத்தை தொட்டு அவர் தொடரணும். நமக்கெல்லாம் பாச தொட்டாதான் நமக்குலாம் அப்படியே அபிஷேகம் குதிச்சுன்னு வரும். ஆண்டவர் தொட்டு என்னைக்காவது அபிஷேகத்தை நீங்க பெற்று இருக்கிறீங்களா? வீட்டில் தண்ணி ஜபம் இருந்தா தானே, தண்ணியை கதவை சாத்திக்கணும், அந்நிய பாஷையில் நிரம்பி வீட்டில் அப்படி ஜெபிச்சு பழக்கம் இருந்தால் தானே ஆண்டவர் டைரெக்டாக உங்களை தொட முடியும். இன்னைக்கு பாஸ்டர் மூலியமா தொட்டாதான் நமக்கு அந்த அபிஷேகம். அதான் ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டது போல, ஒரு டைமிங் ரிலீஃப், அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு ஏதோ குதிச்சது போல இருக்கும். அடுத்த நேரம் சபையை விட்டு வெளியே போன உடனே எங்க போச்சுன்னே தெரியாத அந்த அபிஷேகம். ஆண்டவர் உன்னோடு இருப்பாரான்னு நீ உலகத்தை தேடி இருப்பியா? உலகத்துக்காகவும் ஆவிக்குரிய காரியங்களை பயன்படுத்தி இருப்பியா? அழிந்து போகிற காரியத்துக்காகவும் அபிஷேகத்தை பயன்படுத்தி இருப்பியா? வரங்களை எவ்வளவு கொடுத்தாரு, அதை கொண்டு எத்தனை ஆத்மா நீ அறுவடை செஞ்ச? எத்தனை பாவிக்கு சுவிசேஷம் சொன்ன? உன் வீட்டு அருகாமை வராதவங்களை நீ சந்திச்சிருக்கிற இந்த அபிஷேகத்தை வச்சு இல்லை. ஆனால் இந்த அபிஷேகத்தை வச்சு எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டோம். நான் இருக்குது பார், என்ன பார், என் அழகை பார், காமிச்சிட்டோம். ஆண்டவருக்கு ஒரு பயணமே இல்லை. ஒரு பாவி மனம் திரும்பல. உன் அபிஷேகத்தையும் உன் வரத்தையும் வச்சு ஒரு பாவியை மனம் திரும்ப முடியல உன்னால. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லை? எப்படி வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும்? எப்படி சந்தோஷம் இருக்கும்? அபிஷேகப்பட்டவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதான்னு பாருங்க. இல்லை, குடும்பத்தில் இருக்காது. அவன் குடும்பத்தில் பாவம் எங்கேயாவது இருக்கும். ஏன் இதை கொண்டு அதை எடுக்கல? உனக்கு அந்த தெளிவே இல்லை. இதுதான் உண்மையான காரியம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தொடணுன்ற எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேணும். பாஸ்டர் தொடணுன்ற எண்ணம் உங்களை விட்டு நீங்கணும். முதல்ல ஆண்டவர் தொடணும், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகணும், ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும், ஆண்டவரிடத்தில் நெருங்கணும், ஆண்டவரோடு ஐக்கியப்படணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில இருக்கணும். இந்த எண்ணம் எப்பொழுது வருதோ அப்பொழுதுதான் தப்பாம நீ கனிகளை கொடுப்ப. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வு உண்மையா ஆசீர்வதிக்கப்படும். இல்ல நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எத்தனை சபைக்கு போனாலும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சும்மா வீராப்புக்கு சொல்லிக்கலாம், நாங்க நல்லா இருக்கணும் பண்ணியா.
நல்ல அழகாக அயன் பண்ணி ஓய்வு நாளில் மட்டும் ஆலயத்தில் போயிட்டு நல்லா இருக்கிற மாதிரி காட்டிட்டு வந்துடலாம். வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் பொண்டாட்டி எப்படி அடிக்கிறான் இல்லையா. வெளியே ஆம்பளை மாதிரி சுத்தம், வீட்டில் போனால் ஒன்றும் செய்ய முடியாது, ரவுண்டு கட்டி அடிப்பாங்க இல்லை. காரணம் என்ன? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்வு அப்படிதான் இருக்குது. வெளியே அப்படி ரொம்ப பரிசுத்தத்தை போல காட்டிக்கிறோம், பைபிளை தூக்குறோம், ஒரு பேயை கூட ஓட்ட முடியல. ஒரு விசுவாசி செய்யற அடையாளத்தை காட்ட முடியலங்க. ஊழியக்காரர் அடையாளத்தை நீ காட்ட வேணாம், நீ விசுவாசி இல்ல, விசுவாசிக்குரிய அடையாளத்தை கூட காட்ட முடியல. இன்னைக்கு மார்க் 16வது 17 18வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த ஒரு அடையாளத்தை காட்ட முடியல. அப்ப ஆவிக்குரிய வாழ்வு எங்க போயின்னு இருக்குது? சும்மா வீராப்புக்கு நம்மளாம் சொல்லிட்டு இருக்கிறோம், கதையெல்லாம் கேட்டு தலையாட்டு கை தட்டு சூப்பர் அப்படின்னு போயிடுறோம். அதுக்கா நீ சபைக்கு வர? அதுக்கா ஆண்டவர் தேடிக்கணும்? அதுக்கா அவனுக்கு அபிஷேகம்? அப்படி அதுக்கு அவனுக்கு வரோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நீ ஒளியில நடக்கணும். அவர் வாழ்ந்தது போல வாழணும். இதற்கு தான் இந்த அழைப்பு, இதற்காக தான் இந்த ஊழியம். கர்த்தர் தம்முடைய கரத்தை அவர் தொடரணும். மனுஷ தொடரணுன்ற எண்ணம் நம்மளை விட்டு போயிடணும். யார் தொட்டாலும் ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாத? எனக்கு தெரியாது. அப்படி எத்தனையோ பேர் உங்க தலைமையில தொட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கை மாறிச்சா? இன்னைக்கும் அது கஷ்டம் இருக்குது. ஏன்? ஆண்டவர் தொடறதுக்கு இடம் கொடுக்கல. நமக்கெல்லாம் அந்த பாச தொடணும், அந்த ஊழியக்கார தொடணும், இவர் என்ன தொட்டா நடக்கும், இப்படிதான் ஓடுறோமே தவிர ஆண்டவர் என்ன தொடணும். ஆண்டவரே, ஆண்டவர் சும்மா தொட்டுருவாராம், பரிசுத்தமா போய் நின்னாதான். நான் செஞ்சதெல்லாம் எல்லார்கிட்டையும் மறைச்சிடலாம், பாஸ்டர் கிட்ட கூட மறைச்சிடலாம், ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. டபடபன்னு சொல்லிவிடணும் எல்லாம். ஒப்புரவாயி நீ உண்மையா ஒப்புரவாகணும் தான். சும்மா சொல்லிட்டு உடனே ஆண்டவர் தொற்ற மாட்டார். உண்மையா நீ மனம் திரும்பி அங்க உட்காந்தாதான் இழந்ததெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா பெற முடியாது. இல்ல பெற்றதாக நீ கணக்கு சொல்லலாம், நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அப்படி சும்மா சொல்லிக் கொள்ளலாம். அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்கிறார், பின்னும் அவர் என்னை ஆலய வாசலுக்கு திரும்பி வர பண்ணி, இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்துடைய முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்துடைய வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. ஆலயத்தில் தான் பாயணும் அந்த தண்ணீர். அதுதான் நீ நடப்படணும். ஆலயத்திலிருந்து பிரசங்கம் பண்றதுதான் சுவிசேஷம் பிரசங்கம் இல்லை, ஆலயத்திலிருந்து பிரசங்கம் பண்றதுதான். ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்றது இல்லை, வீட்டில இருந்து அம்மா கையில மனைவி கையில சாப்பிட்றதுல தான். அதான் ஆரோக்கியம். ஆலயத்திலிருந்து புறப்படணும் தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் ஓடமாய் நடப்பட்ட ஒரு வாழ்வு வேணும். அவன் தான் தப்பாம கனி கொடுப்பான். அவன் வாழ்வு தான் வெற்றி சிறந்ததா இருக்கும். அவன் வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்கும். வேணும். அதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசியா 55வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர் அடிக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானது எவ்வளவு பிள்ளை, தாகமா இருக்கிற நீ வா, உனக்கு நான் தரேன். ஆண்டவர் கொடுப்பா, ஆண்டவர் இடத்துல போ, அவர் உன்னை தொடுவார். 47வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறார், பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது, தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியாய் இருந்தது. அவர் தொடுகிற இடத்துல அந்த நதி அப்படி பாய, நீந்த முடியாத அளவுக்கு அந்த இடத்துல நதி இருக்கும். நீந்த முடியாத அளவுக்கு அபிஷேகம் அங்குதான் இருக்கும். ஆசை தொட்டா கொஞ்ச நேரத்துக்கு குதிப்போம், ஆண்டவர் தொட்டால் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரசன்னத்தில் இருப்போம். ஆண்டவர் தொடரணும், அது மூழ்கும்படி. அதுதான் அழகாய் பக்தன் நம்ம பெர்க்மன் ஐயா பாடியது. அதுதான், அது கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நான் நீந்தி நீந்தி மூழ்கணும் ஐயா, நீ தொட ஐயா அப்படின்னு போய் நிற்கிறார். அவர் தொடரணும், ஆண்டவர் தொடும்படியாக ஓடணும். நமக்கு ஆண்டவர் தொடர்றதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஆண்டவர் தொடர்றது பிடிச்சிருந்தா நாம என்ன பண்ணுவோம், தண்ணி ஜபத்தில் ரொம்ப நேரம் இருந்திருப்போம். நீங்கள் டெய்லி தண்ணி ஜபம் பண்ணுவீங்க, நம்ம தண்ணி ஜபம் பண்ணுறது நம்ம நேரம் இல்லை. பாஸ்டர் தொட்டா போதும், அந்த ஊழியக்காரர் வந்துக்கிறாரா ஓடு, இந்த ஊழியக்கார இங்கு ஓடு. எங்க ஓடி என்னங்க சாதிச்சோம், என்னங்க பெற்றோம்? ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாம் ஒரு பயணம் இல்லாமல் போனது.
எங்க போகாதீங்க, ஆண்டவர் தொடும்படியாய் அப்படி சமூகத்தில் உட்காருங்க. டெய்லி கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. வேதத்தை வாசிச்சு அந்த ஒரு அதிகாரத்தை ஒரு 4 முறை வாசிச்சு அதை தியானம் பண்ணிட்டு பின்பு ஆண்டவர் இடத்துல போய் உட்காந்து கடகடன் புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு உன்னை நீ பரிசுத்தப்படுத்து. அப்பா என் பார்வை இப்படி இருக்குது, என் பேச்சு இப்படி இருக்குது, என் சிந்தனை இப்படி இருக்குது, இதெல்லாம் கழுவுன்னு சொல்லிட்டு உன்னை கழுவ பண்ணிட்டு அப்புறமேட்டு அப்பான்னு கூப்பிட்டு பாரு. உன்னை முழுகடிக்க செய்வார், உன் மேல அபிஷேகத்தை ஊற்றுவார். அவன் எடுத்த உடனே தொட்ட பாவத்தெல்லாம் விட மாட்டோம், தொட்ட உடனே அதெல்லாம் என்ன நடக்குது எனக்கு வேண்டாம், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். பரிசுத்த வேதாகமத்தின் பிரகாரமாய் நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அறிந்து கொள்ளுங்க. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறாரு, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரண்டை இலவசமாய் நீ வாங்கிக்கொள். விருப்பத்தோடு ஓடு ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே என்ன தொடுங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஓடு. நீ தப்பாம கனிகளை கொடுப்ப, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்வு இருக்கும். உன் வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகாது, உன் வாழ்க்கையில சந்தோஷம் கெட்டு போகாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பான். மனிதன் தொடும்படியா இல்லை, ஆண்டவருடைய நாவு உன்னை தொடும்படியாய், உன் நாவை ஆண்டவருடைய கரம் தொடும்படியாய், உன்னை ஆண்டவர் அபிஷேகிக்கும்படியாய் நீ ஆண்டவரிடத்துல ஓடு. நீ தப்பாம கனிகளை கொடுப்ப. இரவும் பகலும் ஒரு வேதத்தில் பிரியமாக இருந்து அவரை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கண்களை மூடலாமா?